கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம். உங்களின் தற்போதைய கிரக நிலைகளை ஆழமாக ஆராய்ந்து வரப்போகும் இந்த 48 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாபெரும் திருப்புமுனையாக அமையப் போகிறது என்பதை ஜோதிட ரீதியாக மிகத் தெளிவாகவும் ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியும் வகையிலும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு பதிவு. தயவு செய்து கவனமாக கேளுங்கள். கன்னிராசி நேயர்களே, நவகிரகங்களின் அறிஞனான புதன் பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இயல்பாகவே எதையும் நுணுக்கமாக ஆராயும் குணமும் சிறந்த அறிவாற்றலும் யாருக்கும் சளைக்காத விடாமுயற்சியும் இரத்தத்திலேயே ஊறியிருக்கும். நீங்கள் எந்த ஒரு செயலையும் நேர்த்தியாகவும் பெர்ஃபெக்ஷன் சரியாகவும் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆனால் கடந்த சில காலங்களாக உங்களின் இந்த அறிவாற்றலும் உழைப்பும் கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நீங்கள் என்னதான் உண்மையாக உழைத்தாலும், மற்றவர்களின் கஷ்டங்களை உணர்ந்து அவர்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்தாலும் அதற்கேற்ற பலனோ ஒரு சிறு நன்றியோ கூட உங்களுக்கு கிடைத்திருக்காது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று மனதிற்குள் பல முறை குமுறியிருப்பீர்கள். நீங்கள் எந்த வேலையை தொட்டாலும் தடையாகி, நீங்கள் அதிகம் நம்பியவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக மாறி, தொழில் மற்றும் குடும்பத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு பல மன போராட்டங்களை சந்தித்திருப்பீர்கள். பண விஷயத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. சேமிப்புகள் கரைந்து, எதிர்பாராத மருத்துவச் செலவுகள் மற்றும் வீண் செலவுகள் கழுத்தை நெருக்கி யாராவது உதவி செய்வார்களா என்று ஏங்கும் அளவுக்கு கிரகங்கள் உங்களை சோதித்துவிட்டன. உங்கள் மனதில் இருந்த நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய், எப்பொழுதும் ஒருவிதமான தேவையற்ற சிந்தனையோடும் ஓவர் திங்கிங் விரக்தியான மனநிலையிலும் தான் பல கன்னி ராசிக்காரர்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு நீண்ட இருண்ட பெருங்கடல் முடிந்து பிரகாசமான விடிவெள்ளி தோன்றுவது போல உங்கள் ராசிக்கு ஒரு பொற்காலம் இதோ பிறந்துவிட்டது. ஆம், அடுத்த 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டல காலம் உங்களுக்கு ராஜயோக காலமாக கனிந்து வந்திருக்கிறது. ராஜயோகம் என்றால் ஏதோ வானத்திலிருந்து கூரையை பீய்த்துக்கொண்டு பணம் கொட்டும் என்று கற்பனை செய்து கொள்ள வேண்டாம். ராஜயோகம் என்பது நீங்கள் இழந்த நற்பெயரை மீட்டுத் தருவது. உங்களை அறிவில்லாதவர்கள் என்று அவமானப்படுத்தியவர்கள் முன்னே உங்களை அறிவு ஜீவியாக உட்கார வைப்பது. எந்தெந்த இடங்களில் நீங்கள் தரம் தாழ்த்தப்பட்டீர்களோ அதே இடங்களில் நீங்கள் தலை நிமிர்ந்து நடைபோடும் ஒரு அற்புதமான கிரகச் சேர்க்கை இப்போது உங்களுக்காக உருவாகியிருக்கிறது. உங்கள் ராசிநாதன் புதனின் பலம் கூடியிருப்பதாலும், சுப கிரகங்களின் சஞ்சாரம் இப்போது உங்களுக்கு சாதகமாக திரும்பியிருப்பதாலும், இதுவரை உங்களை ஆட்டி படைத்த கண் திருஷ்டி, தடைகள், எதிர்ப்புகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விலகப் போகிறது. முக்கியமாக உங்கள் மனதை அழுத்தி பிடித்திருந்த அந்த இனம் புரியாத குழப்பங்களும், எதை பற்றியோ நினைத்து பயப்படும் கவலைகளும் முற்றிலுமாக நீங்கும். காலையில் எழுந்தவுடன் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்ற இழந்த தன்னம்பிக்கை மீண்டும் உங்கள் நெஞ்சில் துளிர்விடும். பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்த பெரும் நெருக்கடிகளுக்கு இந்த 48 நாட்களில் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்படும். தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இனி மளமளவென்று நடக்கத் தொடங்கும். உங்களின் உண்மையான மூளை உழைப்பிற்கும் நேர்மைக்கும் இப்போதுதான் முழுமையான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த தேவையில்லாத மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு அன்பாக வாழும் சூழல் உருவாகும். தொழில் வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வருமானம் உயரும் வழிகள் கண்முன்னே தெள்ளத் தெளிவாக தெரியும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் கூட உங்கள் நல்ல நேரத்தை பார்த்து மீண்டும் உங்களை தேடி வரும் ஆச்சரியமும் இனி நிகழும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கத் தயாராக இருந்தாலும், அந்த ராஜயோகத்தை முழுமையாக அனுபவிக்க நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான கர்மாக்களும் கடமைகளும் இருக்கின்றன. அதேபோல எந்த காரணம் கொண்டும் செய்யக்கூடாத சில தவறுகளும் உள்ளன. ஒரு சிறிய தவறு கூட நம்மை மீண்டும் பழைய கஷ்டத்திற்கு கொண்டு சென்றுவிடும். எனவே எதைச் செய்தால் இந்த ராஜயோகம் உங்கள் வீட்டு வாசலை தேடி வரும், எதைச் செய்யாமல் தவிர்த்தால் கிரக தோஷங்களில் இருந்து முற்றிலுமாக தப்பிக்கலாம். வரப்போகும் நாட்களில் உங்கள் தொழில் மற்றும் பண வரவு எப்படி அமையும், யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக மிகத் தெளிவாக உங்களுக்கு நான் இப்போது எடுத்துரைக்கப் போகிறேன். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட வெற்றியின் ரகசியங்கள் இதோ தொடர்ந்து விரிவடைகிறது. கவனமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த 48 நாட்களில் நவகிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு சாதகமாக வளைந்து கொடுக்கிறது என்பதை நீங்கள் முதலில் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சறுக்கல்களுக்கு காரணம் உங்களின் திறமையின்மையோ அல்லது உழைப்பின்மையோ கிடையாது.
எல்லாம் நேரத்தின் கோளாறு, கிரகங்களின் வக்கிர பார்வை என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் நல்லது நினைத்து ஒரு வார்த்தை சொன்னால் அதை கேட்பவர்கள் வேறு விதமாக புரிந்து கொண்டு உங்களையே குற்றவாளியாக கூண்டில் ஏற்றியிருப்பார்கள். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறப்போகிறது. உங்களை யார் யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் உங்கள் அருமையை புரிந்து கொண்டு உங்களை தேடி வரும் காலமாக இந்த 48 நாட்கள் அமையப் போகிறது. குறிப்பாக குரு பகவானின் சுப பார்வையும் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானின் அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கப் பெறுவதால் உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்கும். இதுவரை எதைச் செய்வது எதை விடுவது என்று புரியாமல் ஒரு இருட்டு அறைக்குள் அகப்பட்டுக் கொண்டது போல் தவித்த உங்களுக்கு இனி எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் முத்தான முடிவாக அமையும். தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். உங்கள் மனதில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள், இனம் புரியாத அச்சம், எதிர்காலத்தை பற்றிய பயம் அனைத்தும் பனி போல் விலகி முகத்தில் ஒரு புதிய தேஜஸும் பேச்சில் ஒரு புதிய தெளிவும் பிறக்கும். இந்த மாபெரும் அதிர்ஷ்ட காலகட்டத்தை நீங்கள் முழுமையாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் செய்யக்கூடாத சில மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இதை ஒரு எச்சரிக்கையாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக, கன்னிராசிக்காரர்களுக்கே உரிய அந்த அதிகப்படியான விமர்சன குணத்தையும், கிரிட்டிசைசிங், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கவலைப்படும் பழக்கத்தையும் இந்த 48 நாட்களுக்கு மூட்டை கட்டி ஓரமாக வைத்துவிடுங்கள். நீங்கள் கூறுவது 100க்கு 100 சரியாகவும் நியாயமாகவும் இருந்தாலும் மற்றவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டுவது பல நேரங்களில் உங்களை வில்லனாகவே அவர்களுக்கு சித்தரித்து விடுகிறது. ஆதலால் எவர் உங்களை வம்புக்கு இழுத்தாலும் அமைதியாக புன்னகைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். இரண்டாவதாக, எக்காரணம் கொண்டும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. அது எவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பல வருடங்களாக பழகிய நண்பர்களாக இருந்தாலும் சரி. பாவம், கஷ்டப்படுகிறார்கள் என்று இரக்கப்பட்டு நீங்கள் யாருக்காவது பொறுப்பேற்றால் கடைசியில் அந்த பழி உங்கள் தலைக்கு வந்து சேரும். அதேபோல உங்களிடம் இருக்கும் பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்காதீர்கள். கொடுத்த பணம் திரும்ப வராமல் போவது மட்டுமில்லாமல் தேவையில்லாத பகைமைதான் மிஞ்சும். மூன்றாவதாக, நீங்கள் செய்யக்கூடாத மிக முக்கியமான விஷயம், உங்களின் எதிர்கால திட்டங்களையோ அல்லது உங்கள் குடும்பத்தில் நடக்கும் ரகசியங்களையோ 3ஆம் நபரிடம் பகிர்ந்து கொள்வது. கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே அனைவரிடமும் பேசி பழகும் மனிதர்கள். ஆனால் உங்களைச் சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் உங்கள் சந்தோஷத்தையோ அல்லது நீங்கள் வாங்கப் போகும் ஒரு பொருளையோ செய்யப்போகும் தொழிலையோ பற்றி மற்றவர்களிடம் பெருமையாக கூறும்பொழுது அதுவே கடுமையான கண் திருஷ்டியாக மாறி உங்கள் வளர்ச்சியை தடுத்து நிறுத்திவிடும். எனவே ஒரு காரியம் 100% முடிந்து உங்கள் கைக்கு வரும் வரை அதை பற்றி யாருடனும் பேச வேண்டாம். ரகசியம் காப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். அடுத்து, குடும்பத்திற்குள் வாழ்க்கை துணையிடமோ அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்களிடமோ வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தாலும் சூழ்நிலை கருதி கொஞ்சம் விட்டுக் கொடுத்துச் செல்வது உங்கள் குடும்ப அமைதியை காப்பாற்றும். குறிப்பாக புதிதாக அறிமுகமாகும் நபர்களை முழுமையாக நம்பி எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்க வேண்டாம். இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லும் அதே வேளையில் இந்த 48 நாட்களில் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய சில நல்ல காரியங்களும் இருக்கின்றன. அதிகாலையில் கண் விழிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குளித்து முடித்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும், குறிப்பாக புதன் பகவானின் அதிதேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் பெருமாள் மனதார வழிபடுங்கள். காலையில் எழும்போதே இந்த நாள் எனக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும், நான் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும் என்ற நேர்மறையான எண்ணத்தோடு நாளை தொடங்குங்கள். உங்கள் எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதுவே நடக்கும். தொழில் செய்யும் இடத்திலும் சரி, வேலை பார்க்கும் இடத்திலும் சரி, உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் மிகவும் அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்கள். குறிப்பாக கிளிகள் போன்ற பறவைகளுக்கு பழங்கள் வைப்பது, மாணவர்களின் கல்விக்கு உங்களால் முடிந்த உதவிகளைச் செய்வது, அல்லது பசுமாட்டிற்கு பச்சை நிறத்திலான அகத்திக்கீரை கொடுப்பது போன்ற சிறு சிறு தான தர்மங்களைச் செய்து வாருங்கள். இது உங்களுக்கு வரக்கூடிய எத்தனையோ பெரிய ஆபத்துக்களை சிறு தடையாக மாற்றி விலக்கிச் செல்லும். இந்த 48 நாட்களில் உங்களின் தொழில் மற்றும் பொருளாதார நிலை எப்படி இருக்கப் போகிறது என்று பார்த்தால், இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் வட்டியும் முதலுமாக லாபம் கிடைக்கப் போகிறது. பல நாட்களாக இழுபறியில் இருந்த வழக்குகளோ அல்லது சொத்து பிரச்சனைகளோ உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் உழைப்பையும் அறிவையும் சுரண்டிச் சாப்பிட்டவர்கள் எல்லாம் இனி உங்கள் கண்முன்னே காணாமல் போவார்கள். வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இதுவரை யார் யாரோ தடுத்து நிறுத்தியிருந்தாலும் இனி அவர்களை மீறி உங்கள் கைக்கு வந்து சேரும்.
உங்களின் ஆலோசனைகளுக்கும் புத்தி கூர்மைக்கும் உரிய மரியாதை கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான கதவுகள் அகலமாக திறக்கப்படும். உங்களின் பொருளாதார நிலை உயருவதால் அடமானத்தில் இருந்த நகைகளை மீட்பீர்கள். பழைய கடன்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அடைத்து முடித்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உங்கள் குடும்பத்தின் தேவைகளை எந்த குறையும் இல்லாமல் நிறைவேற்றி சமூகத்தில் ஒரு கௌரவமான நிலைக்கு உயரப்போகிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய அடுத்த மிக முக்கியமான விஷயம் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு முறை. அதைத் தொடர்ந்து விரிவாக பார்ப்போம். இவ்வளவு சிறப்பான ராஜயோக பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால், முதலாவதாக உங்கள் உடல் நலத்தில் ஒரு புதிய மலர்ச்சியும் மனநலத்தில் ஒரு அபாரமான பலமும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்குள் ஒருவிதமான நரம்பு தளர்ச்சியோ வயிறு சம்பந்தமான உபாதைகளோ, எந்த வேலையை தொடங்கினாலும் அதை முழுமையாகச் செய்து முடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மந்தமான நிலையோ இருந்திருக்கலாம். நமக்கு என்னதான் ஆகிவிட்டது? முன்பெல்லாம் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்போம், இப்போது ஏன் இப்படி அடிக்கடி உடல் நலம் பாதிக்கப்படுகிறது என்று நீங்களே உங்களை நினைத்து பலமுறை வருத்தப்பட்டிருப்பீர்கள். இரவில் சரியான தூக்கம் இல்லாமல் மனதில் 1000 சிந்தனைகளை சுமந்து கொண்டு காலையில் விழிக்கும்போதே ஒருவிதமான அயற்சியோடுதான் படுக்கையை விட்டு எழுந்திருப்பீர்கள். இதற்கெல்லாம் காரணம் உங்களை சூழ்ந்திருந்த எதிர்மறையான கிரக கதிர்வீச்சுகளும் உங்களின் அதிகப்படியான மன அழுத்தமும் தான். ஆனால் இப்போது பிறக்கப்போகும் இந்த 48 நாட்களில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அத்தனை குறைகளும் விலகி ஓடப்போகிறது. உங்கள் நரம்புகளில் ஒரு புதிய இரத்தம் பாய்வது போலவும் உடலிலும் மனதிலும் ஒரு புதிய புத்துணர்ச்சி குடிகொள்வதையும் நீங்களே கண்கூடாக உணரப்போகிறீர்கள். நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்த சிறு சிறு வலிகள், மருத்துவச் செலவுகள் அனைத்தும் இனி முற்றிலுமாக குறையும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சரியான நேரத்திற்கு சாப்பிடும் பழக்கத்தையும் உடலுக்கு தேவையான முழுமையான ஓய்வையும் கொடுத்து பழகுங்கள். உங்களின் இந்த உடல் ஆரோக்கியமே உங்களை அடுத்த கட்ட மாபெரும் வெற்றிக்கு அழைத்துச் செல்லப் போகும் முதல் படியாகும். ஆரோக்கியம் சீரடைந்த பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம் அவனது குடும்ப அமைதிதான். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை குடும்பம் என்று வந்துவிட்டால் நீங்கள் உங்கள் ஆசைகளையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகவே சத்தமில்லாமல் உழைக்கக்கூடிய மாபெரும் தியாக உள்ளம் கொண்டவர்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை வெளியில் சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே புதைத்துக் கொள்வீர்கள். ஆனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு சிறு துயரம் என்றாலும் உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவர்களுக்கு ஒரு அரணாக நிற்பீர்கள். ஆனால் இவ்வளவு ஆழமான பாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் உங்கள் அன்பை உங்களைச் சுற்றியிருப்பவர்கள் பல நேரங்களில் சரியாக புரிந்து கொண்டதே இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. நீங்கள் எதையும் சரியாகச் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் குணத்தை பார்த்து உங்களை ஒரு கராரான மனிதராகவே உங்கள் சொந்த பந்தங்கள் பல முறை எடை போட்டிருப்பார்கள். நாம் எவ்வளவு செய்தாலும் நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உங்கள் அடிமனதில் ஒரு ஆறாத வடுவாகவே இருந்திருக்கும். ஆனால் அந்த ஏக்கம் எல்லாம் இனி சுக்குநூறாக உடையப் போகிறது. குடும்ப உறவுகளுக்குள் இதுவரை இருந்த கசப்புணர்வுகள் அனைத்தும் இனி முற்றிலுமாக கரைந்து போகும். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாமல் ஏற்பட்ட வாக்குவாதங்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத தன்மைகள் எல்லாம் மாறி ஆழமான அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நீங்கள் சொல்லும் வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கை துணை பெரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் காலம் இது. அதேபோல் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு நீங்கள் பெருமைப்படும்படியான பல நல்ல சம்பவங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகிறது. அவர்களின் கல்வியிலும் எதிர்கால நலனிலும் இருந்த தடைகள் எல்லாம் விலகி அவர்கள் நல்ல ஒரு நிலையை அடைவதை பார்த்து உங்கள் கண்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகிறது. அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் நீண்ட நாட்களாக தள்ளிப்போய்க் கொண்டிருந்த சுப காரியங்கள் இப்போது மிகச் சிறப்பாக கைகூடி வரும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த இறைவனின் அருளால் தொட்டில் ஆடும் பாக்கியம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஒரு மங்கள ஓசை கேட்பதற்கான அத்தனை சுப சகுனங்களும் இப்போது தெள்ளத் தெளிவாக தெரிகின்றன. அதேபோல் உங்களை பார்த்துச் சிரித்தவர்கள், உங்களை ஏளனமாக பேசி உதாசீனப்படுத்திய சொந்த பந்தங்கள் எல்லோரும் உங்கள் வளர்ச்சியையும் உங்கள் குடும்பத்தின் செழிப்பையும் பார்த்து வாய் அடைத்துப் போகும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் இப்போது உயரப்போகிறது. பல நாட்களாக நீங்கள் வாங்க வேண்டும் என்று கனவு கண்டுகொண்டிருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், அல்லது நீங்கள் கட்ட ஆசைப்பட்ட வீடு, வாங்க நினைத்த வாகனம் போன்ற உங்களின் நியாயமான ஆசைகள் அனைத்தும் எந்த ஒரு சிறு தடையுமின்றி இந்த 48 நாட்களில் மிக எளிதாக நிறைவேறும்.
குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனில் இருந்த குறைகள் நீங்கி அவர்களின் பரிபூரண ஆசி உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் பூர்வீக வழியில் ஏதாவது சிறு சிறு சிக்கல்களோ அல்லது பங்காளி பிரச்சனைகளோ இருந்தால் அதுவும் ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து உங்கள் மனதை லேசாக்கும். இந்த மாபெரும் சுப பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் தெய்வீக வழிபாட்டிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக உங்களின் குலதெய்வ வழிபாடு இங்கு மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பல வருடங்களாக குலதெய்வ கோவிலுக்குச் செல்ல முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருந்தால் இந்த 48 நாட்களுக்குள் உங்கள் முழு குடும்பத்தோடு சென்று உங்கள் குலதெய்வத்தை மனம் உருகி வழிபட்டு வாருங்கள். உங்கள் குலதெய்வத்தின் ஆசி முழுமையாக கிடைத்துவிட்டால் உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அத்தோடு உங்கள் முன்னோர்களின் ஆசியை பெறுவதும் மிகவும் அவசியம். அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களை நினைத்து உங்களால் முடிந்த சிறு தானங்களை செய்து வாருங்கள். இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் எப்பேற்பட்ட சவால்களையும் உடைத்தெறியும் ஒரு பெரும் கவசமாக உங்களுக்கு பாதுகாப்பளிக்கும். நீங்கள் இறைவனை நோக்கி வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை நோக்கி ராஜயோகம் 10 அடி பாய்ந்து வருவதற்குச் சமம் என்பதை மறந்துவிடாதீர்கள். இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நடக்கும் இந்த வேளையில் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத சில மறைமுக எதிர்ப்புகளும் உங்கள் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட நினைக்கும் சில சதிகளும் உங்களைச் சுற்றி சத்தமில்லாமல் நடந்து கொண்டுதான் இருக்கும். இப்படிப்பட்ட மாய வலைகளில் சிக்காமல் நீங்கள் உங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, உங்களின் உண்மையான எதிரி யார், நண்பன் யார் என்பதை அடையாளம் கண்டு இந்த மாபெரும் வெற்றியை எந்த களங்கமும் இல்லாமல் எப்படி முழுமையாக அறுவடை செய்வது என்பது குறித்த மிக முக்கியமான நுட்பமான சூட்சுமங்களை அடுத்து ஆழமாக அலசி ஆராய்வோம். உங்களைச் சுற்றி நடக்கும் சதி வேலைகளையும் மறைமுக எதிர்ப்புகளையும் பற்றி நாம் இப்போது மிக ஆழமாக பேசியே ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அடையப்போகும் இந்த மாபெரும் வெற்றியை தடுத்து நிறுத்த கண்களுக்குத் தெரியாத பல மாய வலைகள் பின்னப்படும் காலம் இது. கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களின் மிகப்பெரிய பலவீனமே வெளியுலகத்திற்கு புத்திசாலியாக தெரிந்தாலும் பாசத்திற்கு மிகவும் எளிதாக அடிமையாகி அனைவரையும் நம்பிவிடுவதுதான். ஒருவர் உங்கள் முன்னே வந்து நின்று 4 வார்த்தை அன்பாக பேசிவிட்டாலோ அல்லது கண்கலங்கி தங்கள் கஷ்டத்தை சொல்லிவிட்டாலோ உங்கள் மனம் உடனே இளகிவிடும். அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்று கூட ஆராயாமல் அவர்களுக்கு ஓடிப்போய் உதவி செய்வீர்கள். ஆனால் அப்படி நீங்கள் உதவி செய்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு உண்மையாக இருந்தார்களா என்று உங்கள் மனதை தொட்டுச் சொல்லுங்கள். நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்வீர்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் உங்கள் உழைப்பையும் நேரத்தையும் கொடுத்து உதவி செய்தீர்களோ அவர்கள் எல்லாம் நீங்கள் சிறு சறுக்கலை சந்தித்த போது உங்களை திரும்பி பார்க்காமல் சென்றதோடு மட்டுமல்லாமல் உங்களை பற்றி ஊரெல்லாம் தரக்குறைவாக பேசித் தெரிந்தார்கள் அல்லவா? அந்த வலியை நீங்கள் இப்போதும் உங்கள் நெஞ்சுக்குள் சுமந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இந்த 48 நாட்களில் உங்கள் கிரக நிலைகள் உச்சத்தை நோக்கி பயணிப்பதால் உங்களின் மதிப்பும் மரியாதையும் பொருளாதார நிலையும் கிடுகிடுவென உயரப்போகிறது. இதை உங்களைச் சுற்றியிருப்பவர்களால், குறிப்பாக உங்களோடு கூடவே இருந்து குழி பறிக்கும் அந்த வஞ்சகர்களால் ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் பழைய கஷ்டங்களிலேயே உழன்று கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஆசை. இப்போது நீங்கள் மீண்டு எழுந்து வெற்றியுடன் நடமாடுவதை பார்த்தால் அவர்களின் வயிறு பற்றி எரியும். அதனால் அவர்கள் நேரடியாக உங்களிடம் சண்டைக்கு வரமாட்டார்கள். மாறாக மிகவும் இனிமையாக பேசி உங்கள் நம்பிக்கையை பெற்று உங்கள் இரகசியங்களை அறிந்து கொண்டு உங்களை கவிழ்க்க பார்ப்பார்கள். அதனால்தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது என்று நான் ஆணித்தரமாகச் சொல்கிறேன். உங்கள் அறிவையும் உங்கள் நிழலையும் தவிர நீங்கள் வேறு யாரையும் நம்ப வேண்டிய அவசியமே இப்போது இல்லை. முகத்திற்கு நேராக உங்களை புகழ்ந்து பேசும் அனைவருமே உங்கள் நலம் விரும்பிகள் என்று நினைத்து ஏமாந்து விடாதீர்கள். உங்கள் குறைகளை சுட்டிக்காட்டி உங்களை நல்வழிப்படுத்தும் ஒரு சிலர்தான் உண்மையானவர்கள். அவர்களை மட்டும் உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது கண் திருஷ்டி. கன்னி ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு வசீகர தோற்றமும் அறிவார்ந்த கலையும் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போது யோக காலம் பிறந்து நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கி செல்வச் செழிப்போடு வாழப்போகிறீர்கள் என்றால் அந்த ஊரின் பார்வையே உங்கள் மீதுதான் விழும். மனிதர்களின் பொறாமை பார்வைக்கு இருக்கும் சக்தி மிக கொடியது. நீங்கள் புதிதாக ஒரு வாகனம் வாங்கினாலோ அல்லது உங்கள் வீட்டுக்கு புதிதாக ஒரு பொருளை வாங்கி வந்தாலோ அதைச் சுற்றியிருப்பவர்களிடம் காட்டி பெருமை அடித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பெரிய பூசணிக்காயை வாங்கி அதில் குங்குமம் தடவி திருஷ்டி கழித்து கட்டுங்கள். வாரம் ஒருமுறை புதன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் வீட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் சாம்பிராணி புகை காட்டுங்கள். கல் உப்பை கைகளில் சிறிதளவு எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கிழக்கு முகமாக உட்கார வைத்து
தலையைச் சுற்றி அந்த உப்பை ஓடும் தண்ணீரிலோ அல்லது எரியும் நெருப்பிலோ போட்டுவிடுங்கள். இந்த எளிய ஆன்மீகச் செயல்கள் உங்களை நோக்கி வரும் எப்பேற்பட்ட எதிர்மறை ஆற்றலையும் தடுத்து நிறுத்தி உங்களை காக்கும் அரணாகச் செயல்படும். தொழில் செய்யும் இடத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. இதுவரை உங்களை மதிக்காதவர்கள், உங்களின் திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரத்தை பார்த்து திகைத்துப் போவார்கள். உங்கள் மேலதிகாரிகள் உங்களை கொண்டாடுவார்கள், உங்கள் ஆலோசனைகளுக்கு செவி சாய்ப்பார்கள். இதை பொறுத்துக் கொள்ள முடியாத சில உடன் வேலை பார்ப்பவர்கள் உங்கள் மீது வீண்பழி சுமத்தவோ அல்லது நீங்கள் செய்யும் கடினமான வேலைகளின் பலனை தாங்கள் தட்டிக்க பறிக்கவோ திட்டமிடுவார்கள். நீங்கள் உங்கள் மூளையை கசக்கி ஒரு வேலையை மிகச் சிறப்பாகச் செய்து முடித்திருப்பீர்கள். ஆனால் அதற்கான பெயரை வேறொருவர் தட்டிக்கொண்டு போக பார்ப்பார். இதற்காக நீங்கள் கோபப்பட்டு அவர்களோடு சண்டைக்குச் சென்றால் அதுவே அவர்களுக்குச் சாதகமாக மாறிவிடும். எனவே தொழில் ஸ்தானத்தில் உங்களின் மிகப்பெரிய ஆயுதம் உங்களின் மௌனமும் புத்தி கூர்மையும் தான். யாரை பற்றியும் யாரிடமும் குறை சொல்லாதீர்கள். உங்கள் வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமாகச் செய்து வாருங்கள். உங்கள் உழைப்பும் உங்கள் நேர்மையும் மட்டுமே உங்களை காப்பாற்றும், உங்களை உயர்த்தும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வரும் வருமானத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் உங்களுக்கு தெளிவு வேண்டும். இந்த 48 நாட்களில் உங்களுக்கு பல வழிகளிலும் பணம் தேடி வரும். எதிர்பாராத தன லாபம், பூர்வீக சொத்துக்கள் மூலம் கிடைக்கும் வருமானம், நீங்கள் செய்த தொழிலில் கிடைக்கும் பெரும் லாபம் என்று உங்கள் கைகளில் பணம் புரளும். இந்த நேரத்தில் உங்களை தேடி பல உறவினர்களும் நண்பர்களும் கடன் கேட்டு வருவார்கள். அவர்கள் சொல்லும் காரணங்கள் உங்கள் மனதை உருக்குவதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் கஷ்டத்தில் இருந்தபொழுது இதே மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன்வந்தார்களா? இல்லைதானே? எனவே இரக்கப்பட்டு இப்போது நீங்கள் யாருக்காவது ஒரு பெரிய தொகையை கடனாக கொடுத்தால் அந்த பணம் உங்கள் கைக்கு திரும்ப வராது என்பது மட்டுமல்ல, உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள உறவும் முற்றிலுமாக முறிந்து போய்விடும். பணத்தை கொடுத்து பகையை விலைக்கு வாங்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு வரும் செல்வத்தை எதிர்கால தேவைகளுக்காக சேமித்து வையுங்கள் அல்லது பாதுகாப்பான முதலீடுகளில் மாற்றுங்கள். ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அது உங்களுக்கு புண்ணியத்தைச் சேர்க்கும். ஆனால் போலியான மனிதர்களுக்கு பணத்தை கொடுத்து உங்கள் நிம்மதியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் மனதை பக்குவப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் நாம் இங்கே உணர வேண்டும். இத்தனை காலமும் நீங்கள் பட்ட அவமானங்கள், சந்தித்த தோல்விகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாடங்கள். அந்த வலிகள் அனைத்தும் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதராக மாற்றியிருக்கிறது. இப்போது வரப்போகும் இந்த ராஜயோகமும் வெற்றியும் செல்வமும் உங்களை பழையபடி அதிகம் கவலைப்படச் செய்யவோ அல்லது மற்றவர்களை குறை கூறவோ தூண்டக்கூடாது. கன்னி ராசி எப்போதுமே நிதானமானது. நீங்கள் எவ்வளவு உயரத்திற்குச் சென்றாலும் பழசை மறந்துவிடாதீர்கள். உங்களை ஏளனம் செய்தவர்கள் முன்னால் நீங்கள் உயர்ந்து நிற்பதே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் சரியான பதிலடி. அவர்களை தேடிச் சென்று நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. காலம் எல்லாவற்றிற்கும் சரியான விடையை கொடுக்கும். உங்கள் எண்ணம், சொல், செயல் மூன்றும் தூய்மையாக இருந்தால் அந்த நவகிரகங்களே உங்களுக்கு பாதுகாவலர்களாகச் செயல்படுவார்கள். இந்த எச்சரிக்கைகளையும் தற்காப்பு முறைகளையும் நீங்கள் சரியாக கடைபிடித்தால் உங்களை நோக்கி வரும் இந்த மாபெரும் வெற்றி பேரலையை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வெற்றி பயணம் உங்களை எந்தச் சிகரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது? இந்த 48 நாட்களின் முடிவில் உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை சந்திக்கப் போகிறது? அந்த உச்சக்கட்ட திருப்புமுனை எப்படி இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து உற்று நோக்க வேண்டும். அந்த பிரம்மாண்டமான மாற்றமும் உச்சக்கட்ட திருப்புமுனையும் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு பொற்காலத்தை நிரந்தரமாக நிலைநிறுத்தப் போகிறது என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் அடிப்படையில் நில ராசியைச் சேர்ந்தவர்கள். பூமியைப் போல அனைத்தையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளும் குணம் உங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த பூமி தன் சக்தியை வெளிப்படுத்தினால் அதை பார்த்து பிரபஞ்சமே வியக்கும். அதே போலத்தான் இத்தனை காலமும் நீங்கள் பட்ட அவமானங்களும் சந்தித்த தோல்விகளும் உங்களை ஒருபோதும் அழித்துவிடவில்லை. மாறாக உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றியிருக்கிறது. இந்த 48 நாட்கள் முடிவடையும் போது நீங்கள் திரும்பி பார்த்தால் பழைய கவலைகள் நிறைந்த அந்த மனிதர் அங்கே இருக்க மாட்டார். மாறாக தன்னம்பிக்கையும் தெளிவான அறிவும் எல்லையற்ற மன அமைதியும் கொண்ட ஒரு புதிய மனிதராக நீங்கள் உருவெடுத்திருப்பீர்கள். இரவுகளில் உங்களை உறங்க விடாமல் துரத்திய அந்த பணப் பிரச்சனைகள், குடும்பக் கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய இனம் புரியாத பயம் அனைத்தும் சுவடு தெரியாமல் அழிந்து போயிருக்கும். காலையில் சூரியன் உதிக்கும்போது எவ்வளவு பிரகாசமாக இந்த உலகம் விழித்தெழுகிறதோ அதே போன்ற ஒரு பிரகாசம் உங்கள் முகத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறது.
நீங்கள் இதுவரை யாருக்காகவெல்லாம் ஓடி ஓடி உழைத்தீர்களோ அவர்களே உங்கள் முன்னே வந்து தங்கள் தவறுகளை உணர்ந்து உங்களிடம் ஆலோசனை கேட்கும் காலம் இது. உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல், தங்கள் வீட்டுச் சுப காரியங்களுக்கு கூட உங்களை அழைக்காமல் அவமானப்படுத்திய உறவினர்கள் இப்போது நீங்களே முன்னின்று தங்கள் வீட்டு விசேஷங்களை நடத்தி வைக்க வேண்டும் என்று உங்களை தேடி ஓடி வருவார்கள். எந்த இடத்தில் உங்கள் திறமை குறைத்து மதிப்பிடப்பட்டதோ அதே இடத்தில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். உங்கள் பேச்சை கேட்க யாரும் இல்லை என்று நீங்கள் குமுறிய நாட்கள் மலையேறி போய்விட்டன. இனி நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி மதிப்பும் எடையும் இருக்கும். நீங்கள் ஒரு முடிவை எடுத்தால் அது உங்கள் குடும்பத்திற்கும் சரி, உங்களைச் சார்ந்தவர்களுக்கும் சரி, ஒரு வேத வாக்காக அமையும். அந்த அளவுக்கு நவகிரகங்கள் உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத புத்திசாலித்தனத்தையும் மதிப்பையும் வாரி வழங்கப் போகின்றன. உங்களைக் கண்டு ஏளனமாகச் சிரித்த அத்தனை முகங்களும் இப்போது உங்கள் அசுர வளர்ச்சியைக் கண்டு பிரமித்து வாயடைத்து நிற்பார்கள். நீங்கள் அவர்களை பழிவாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வாழ்ந்து காட்டும் அந்த உன்னதமான வாழ்க்கையே அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சவுக்கடியாக அமையும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த 48 நாட்கள் வெறும் தற்காலிகமான ஒரு முன்னேற்றத்தை மட்டும் தந்துவிட்டு போகாது. இது உங்களின் அடுத்த பல வருடங்களுக்கான ஒரு மாபெரும் பொருளாதார அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுக்கும் காலமாகவே அமையப்போகிறது. நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் லாபம் கொட்டும். வியாபாரத்தில் நீங்கள் போடும் சிறு முதலீடு கூட பல மடங்கு பெருகி ஒரு பெரும் விருட்சமாக மாறும். வேலை பார்க்கும் இடங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பதவி உயர்வுகள் தேடி வரும். கையில் காசு சேர்ந்தாலே அதை எப்படி செலவழிப்பது என்று தெரியாமல் திண்டாடிய நீங்கள் இப்போது அந்த பணத்தை எப்படி சரியான முறையில் முதலீடு செய்து உங்கள் வருங்கால சந்ததியினருக்கும் சேர்த்து வைப்பது என்ற ஒரு தெளிவான முதிர்ச்சியை அடைவீர்கள். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற உங்களின் நீண்ட நாள் தவம் இப்போது பலிக்கப் போகிறது. நீங்கள் ஆசைப்பட்டபடியே ஒரு அழகான வீட்டை கட்டி அதில் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக குடியேறும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். வாகன வசதிகள் மேம்படும். இதுவரை உங்களை அலைக்கழித்த எந்த ஒரு கடனும் இனி உங்கள் கழுத்தை நெரிக்காது. நீங்கள் பிறருக்கு கடன் கொடுக்கும் அளவுக்கு உங்கள் கைகள் ஓங்கி நிற்கும். ஆனால் நான் முன்பே சொன்னது போல அந்தச் செல்வத்தை கையாளும் போது மிகவும் எச்சரிக்கையாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக் கொடுக்கப் போகும் இந்த 48 நாட்களில் நீங்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய நன்றிக் கடனும் மிக மிக அதிகம். உங்கள் வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவனின் அருட்பார்வை உங்கள் மீது படிந்திருக்கிறது என்பதை ஒரு கணமும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கும் செல்வத்தில் ஒரு சிறு பகுதியை ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ அல்லது கல்வி கற்க சிரமப்படும் மாணவர்களுக்கோ உங்களால் முடிந்த உதவியாக வழங்குங்கள். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்து வாருங்கள். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்களே, அந்த அளவுக்கு உங்களின் தர்ம காரியங்கள் மிகவும் இரகசியமாக நடக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு புண்ணிய காரியமும் உங்கள் குடும்பத்தைச் சுற்றி ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். உங்களை வீழ்த்த நினைக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் நீங்கள் செய்யும் இந்த தர்மத்தின் முன்னால் அடிபட்டு போகும். எந்த சூழ்நிலையிலும் தேவையற்ற கவலையும் கர்வமும் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே எட்டி பார்க்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு உயரத்திற்குச் சென்றாலும் உங்கள் கால்கள் எப்போதுமே பூமியில்தான் இருக்க வேண்டும். உங்களைப் பெற்ற தாய் தந்தையரை உயிருள்ளவரை கண்போல பாதுகாத்து அவர்களின் மனதை குளிர வையுங்கள். அவர்களின் ஆசீர்வாதமே உங்களுக்கு கிடைக்கும் மிகச்சிறந்த ராஜயோகமாகும். நேயர்களே, இந்த மாபெரும் ராஜயோக காலத்தை நழுவ விடாமல் உங்களின் அத்தனை கடமைகளையும் சரியாகச் செய்து ஸ்ரீமன் நாராயணனின் முழு அருளோடு நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இத்தனை காலம் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிரந்தரமான விடிவு காலம் பிறந்துவிட்டது என்பதை உறுதியாக நம்புங்கள். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். கன்னிராசி நேயர்களாகிய நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி இந்த நன்னாளின் முதல் அடியை நம்பிக்கையோடு எடுத்து வையுங்கள். உங்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் வசந்தம் வீசட்டும். வாழ்க வளமுடன்.